ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இருந்து முதல் 50 வினாக்கள் தான் தமிழில் பார்க்க போகிறோம். முதல் வினா, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிற உவமை தொடர் வெளிப்படைத்தன்மையை உணர்த்துகிறது. இதற்கான விடை வெளிப்படைத்தன்மை. இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது 8th தமிழ் புக்கில், அதையும் பார்ப்போம். உவமை தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம். அதுதான் உவமை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒவ்வொரு உவமை தொடருக்குமே தனி பொருள் அப்படிங்கிறது இருக்கும். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறதுக்கான பொருள் தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறது பொருள்படும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக பாருங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வை குறிக்கிறது. தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்தாணி போல என்பது எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். விழலுக்கிறைத்த நீர் அப்படிங்கிறது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது ஒற்றுமையின்மை. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இரண்டாவது வினா, சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடு. சிலை மேலே எழுத்து எழுதணும் அப்படின்னா எப்படி நிலையாக இருக்கும், அதனால் இதற்கான விடை நிலைத்து இருத்தல். அடுத்து மூன்றாவது வினா, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயபாட்டு வினைத்தொடர் எது? செயபாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னா என்னன்னா, செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயபாட்டு வினைத்தொடர். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது தான் செயபடு பொருளை முதன்மைப்படுத்துது. செய்து நான்காவது வினா, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள். மாலதி மாலையை தொடுத்தாள். அப்போ அது செய்வினை வாக்கியம். செய்வினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை தான் செய்வினை. ஸோ இங்கே மாலதி தான் செய்பவர், அவங்கள முதன்மைப்படுத்துறதுனால இது செய்வினை வாக்கியம். செயபாட்டு வினை அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயபாட்டு வினைன்னு சொல்லுவோம். தன்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதுக்கு பேர் தன்வினை. பிறவினை அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அதுக்கு பேர் பிறவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மாலதி மாலையை தொடுத்தால் அப்படிங்கிறது செய்வினை, செய்பவரை முதன்மைப்படுத்துகிறது. அடுத்து ஐந்தாவது வினா, இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. சால அப்படிங்கிறது உரிச்சொற்றொடரில் வர்ற ஒரு சொல் தான் சால. ஸோ இதுக்கான விடை உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது வரும். சால, தவ, நனி, கூர், கழி இதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஆறாவது வினா, பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை என்பது பொருள் பெயர். மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் பெயர். பள்ளிக்கூடம் அது இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது சினை பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். இதற்கான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஏழாவது வினா, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர். காலப்பெயர் செம்மை என்பது தவறு. பண்பு பெயர் தான் செம்மை வரும். காலப்பெயர் எது வரும்? ஆண்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரெண்டு மாற்றி பொருந்திருக்கு. அதனால் பொருத்தமற்ற தொடர் அப்படிங்கிறது ஏவும் சியும் தான். சினைப்பெயர் கண் அப்படிங்கிறது சரி. தொழிற்பெயர் ஆடுதல் அப்படிங்கிறதும் சரி. அடுத்து எட்டாவது வினா, கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினையச்சம் அப்படிங்கிறது ஊல முடிஞ்சால் அதை தான் வினையச்சம்னு சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்ட, ஆல முடியுது, அதனால இது பெயரச்சம். அடுத்து கேட்டல், அல்லல முடியுது, அதனால இது தொழிற்பெயர். கேட்டான் என்பது வினையாளனையும் பெயர். கேட்டு ஊல முடிகிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் ஊல முடியுது, அதனால் இதுதான் வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஒன்பதாவது வினா, தனித்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக.
வேர் சொல் அப்படிங்கிறது என்னென்னா வேர் சொல் எப்போவுமே வந்து கட்டளை இடுற மாதிரி தான் வரும். ஸோ வேர் சொல் எப்போவுமே வந்து கட்டளை இடுற மாதிரி தான் வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தனித்த ஆல முடிகிறதுனால தனித்தங்கிறது பெயரெச்சம், தனித்து ஊல முடிகிறதுனால தனித்துங்கிறது வினையெச்சம். இதில் மிச்சம் இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன். இது பார்த்திங்க அப்படின்னா 2 சொல்லி நீ வந்திருக்கு, அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தனி அப்படிங்கிறது தான் வேர் சொல்லாக இருக்கும். அடுத்து 10வது வினா, தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தந்த ஆல முடியுது, தந்த என்பது பெயரச்சம், தந்து ஊல முடியுது வினையச்சம், தரு அப்படிங்கிறதும் வராது. ஏன்னா வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளில் வரணும். அப்போ தா அப்படிங்கிறத கட்டளை பொருள். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 11வது வினா, சோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ என்றால் மதில் என்பது பொருள். இது ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினா கேட்டே இருப்பாங்க. மொத்தமாக ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரசன். கோ அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் தான் அரசன் அப்படிங்கிறது வரும். நோ அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தான் வறுமை. இதே சின்ன நோ குறில் எழுத்தில் நோ வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்தாக இருக்கும். மிச்சம் 40 எழுத்துக்களுமே குறில் எழுத்தாக இருக்காது. அதில் ஒன்று தான் வந்து நோ. இந்த நோவோட பொருள் தான் நோய். அடுத்து 12வது வினா, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இதுவும் முக்கியமான வினா. மா அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல பொருள்கள் இருக்குது. அதில் இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அப்படிங்கிறது வரும். இனி ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மா அப்படிங்கிறதுக்கு விலங்கு அப்படிங்கிற இனியொரு பொருளும் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமானது, அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 13வது வினா, பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை இந்த ரா வந்ததுன்னா இது கடலை குறிக்கும். இந்த ரா இதுவே இந்த ரா பறவை அப்படின்னா பறவை, பறக்கிற பறவையை குறிக்கும். அடுத்து 14வது வினா, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும் என்பது தவறு. எதுதான் கூவும்? குயில் தான் கூவும். அடுத்து கூகை குணுகும் என்பதும் தவறு. எதுதான் குணுகும்? புறா தான் குணுகும். எது அலரும்? ஆந்தை தான் அலரும். ஸோ வந்து கூகை வந்து கூவாது, குணுகாது, அலராது. குயில் கூவும், புறா குணுகும், ஆந்தை அலரும். கூகை என்ன செய்யும்? குளரும். அதனால் இது 3rd ஆப்ஷன். அடுத்து 15வது வினா, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. கண்டிப்பாக என்ன வரணும்? இப்போ அப்படிங்கிறது இடையில வரணும். அடுத்தது மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு இச்சு வரணும். இந்த இடத்துல இப்போ வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, டி ஆப்ஷன். 16வது வினா, குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் எது? குற்றிய லுகரம் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சார்பு அப்படிங்கிறது வந்து இந்த அப்படிங்கிறது எதில் வரும்? இடைத்தொடர் குற்றியலுகரமில் வரும். அதனால் இடையின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கிறதுனால சார்புங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். கக்ஸு இதில் அப்படிங்கிறது ஆயுதத்தொடர். எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கிறதுனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். மருந்து இதில் இதில் பார்த்தோம் அப்படின்னா மெல்லின எழுத்து இந்து வந்திருக்கு. ஸோ மெல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்திருக்கிறதுனால இது மென்தொடர் குற்றியலுகரம். பசு அப்படிங்கிறத ஒரு குற்றியலுகர சொல் இருக்காது. எப்பயுமே வந்து தனி குறிலை அடுத்து எது வராது? தனி குறிலை அடுத்து குற்றியலுகர சொற்கள் வராது. ஸோ வந்து இதோட வகையில் பொருந்தாது லாஸ்ட் ஆப்ஷன் தான். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் தான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். ஆனால் வந்து குறில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வராது. அதனால் பொருந்தாதது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 17வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் மோனை, எதுகை, இயைபு இது 3ம் தொடையோட வகைகளில் வரும். தொடை பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும். அதில் 3 வகை தான் மோனை, எதுகை, இயைபு. அதில் பொருந்தாதது இசைவு. அடுத்து 18வது வினா, சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இதற்கான விடை 3rd ஆப்ஷன். அடுத்து 19வது வினா, தமிழ் எண்ணுருக்கள் கொடுத்துட்டு பொருத்த சொல்லியிருக்காங்க.
இதில் பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆ இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து 8 அப்படிங்கிறத குறிக்கும். 7 அப்படிங்கிறது இப்படி போட்டால் 7 அப்படிங்கிறத குறிக்கும். 6 அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இதுதான் வந்து 6 அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு 5 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ரூ மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுதான் 5. ஸோ இங்கே 5. அடுத்து 4 அப்படிங்கிறது எதை குறிக்கும் சா போட்டு மேலே இழுத்துறது. ஸோ இது மாதிரி 4 அப்படிங்கிறது இதை குறிக்கும். அடுத்து 3 அப்படிங்கிறது இந்த மாதிரி ஞா மாதிரி போட்டோம் அப்படின்னா அது 3ஐ குறிக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் ஒன் வரும். அடுத்து 3ங்கிறது இப்போ தான் பார்த்தோம் இந்த மாதிரி போட்டால் 3. 2 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஊ மாதிரி போட்டோம் அப்படின்னா அது 2. 1 அப்படிங்கிறது கா அப்படின்னு போட்டோன்னா அது வந்து 1. அப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு செகண்டு. அடுத்து 3, 6, 9 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதற்கான விடை தேர்ட் ஒன் வரும். அடுத்து 20வது வினா பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது வினா உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. பள்ளு பாட்டு தான் உழவர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. முக்கூடர் பல்லு இதில் பார்த்தோம் அப்படின்னா உழவர்களோட வாழ்க்கைகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இப்போ பல்லு பாட்டு அப்படிங்கிறது உழவர் பாட்டு அப்படின்னும் அழைக்கப்படுது. தாலாட்டு பாடு அப்படிங்கிறது குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல் தான் தாலாட்டு பாட்டு அப்படிங்கிறது வரும். அடுத்து 22வது வினா வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். காளமேகா புலவரோட இயற்பெயர் தான் வரதன் அப்படிங்கிறது. காளமேகா புலவர் வந்து இரு பொருள் பட பாடுவதில் கவிதை இயற்றுவதில் வல்லவராக இருப்பார். ஸோ காளமேகா புலவர் தான். இவரோட இயற்பெயர் தான் வரதன் அப்படிங்கிறது வரும். நல்லாதனார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரிகடுகம் நூலை இயற்றியவர் தான் வந்து நல்லாதனார். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். அடுத்து குமரகுருபரர் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா கையிலை கலம்பகம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை சமிழ் இதை எல்லாத்தையுமே வந்து குமரகுருபரர் தான் வந்து எழுதியிருப்பார். குமரகுருபரரோட காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 23வது வினா மரமும் பழைய குடையும். ஆசிரியர். மரமும் பழைய குடையும் என்பது அழகிய சொக்கநாத புலவரால் பாடப்பட்டிருக்கும். இவர் வந்து பலப்பட்டடை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். அதனால இவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னும் அழைக்கப்படுவார். இவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அழகிய சொக்கநாத புலவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறதோட ஆசிரியராக இருந்திருப்பார். அடுத்து 24வது வினா நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இந்த கூற்று அர்ஜுனனுடையது. இந்த வரிகள் எதில் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணமில் இடம்பெறும். கம்பராமாயணமில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறும். இந்த கூற்றிற்குடையவர்கள் அர்ஜுனன். அடுத்து 25வது வினா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியன்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார். பெரிய புராணத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேக்கிலார். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். இதுவே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா அப்படின்னு சொல்லி போற்றியிருப்பார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் அப்படின்னு பெரிய புராணத்தை கூறியவர் திருவிகா. இதுவே பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். சேக்கிலாரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று புகழ்ந்திருப்பார். சேக்கிலாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அருண்மொழி தேவர். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். திருவிக்கா எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவிக்கா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நவசக்தி என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் திருவிக்கா தான். நவசக்தி அப்படிங்கிற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்கா. அடுத்து 26வது வினா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். அடிகள் நீரே அருள்க என்று சீத்தலை சாத்தனாரிடம் கூறியவர் இளங்கோவடிகள். நட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியதும் இளங்கோவடிகள். இது எல்லா கூற்றுகளுமே சரிதான். ஓகேங்களா? ஸோ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யாரை பார்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை பார்த்து சொல்லியிருப்பாரு. சீத்தலை சாத்தனார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மணிமேகலையோட
ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார். அவர்கிட்ட தான் இளங்கோவடிகள் அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. இளங்கோவடிகளோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் வந்து இளங்கோவடிகளோட காலம். ஸோ சீத்தலை சாத்தனாரும் இவரோட காலத்தை சேர்ந்தவராக தான் சொல்லப்படுது. அடுத்து 27வது வினா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலப்பதிகாரம். பெண்மையை புரட்சிப்படுத்தும் முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் மணிமேகலை. மணிமேகலைக்கு இன்னொரு பெயர் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் சிலப்பதிகாரத்துக்கு இருக்கு. அடுத்து கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறதும் சரிதான். சிலப்பதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா 30 காதைகளையும் 3 காண்டங்களையும் கொண்டிருக்கும். புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் சிலப்பதிகாரம் கொண்டிருக்கும். மணிமேகலை 30 காதைகளை கொண்டிருக்கும். அந்த 30 காதைகளில் முதல் காதை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மணிமேகலையின் முதல் காதை எது அப்படின்னு சொல்லி கேட்டால் விலாவரை காதை. விலாவரை காதை தான் மணிமேகலையின் முதல் காதை. அடுத்து 28வது வினா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இந்த திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி குறிப்பிடுகிறது. வணிகரின் நேர்மை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் திருக்குறள் தான். இந்த திருக்குறள் மூலமாக வணிகரோட நேர்மை பற்றி நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 29வது வினா, ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுபது அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்களில் வராது. கம்பர் இயற்றிய நூல்களில் ஒன்று தான் ஏர் எழுபது. இது வந்து 11 கீழ்கணக்கு நூல் அல்ல. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அப்படிங்கிறது சரி. அப்போ இதற்கான விடை கூற்று 2 மட்டும் சரி. அடுத்து 30வது வினா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? இது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான வினா, ரிப்பீட்டட் கொஷின். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு புகழ்ந்து பாடினது பாரதியார். இதில் நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகும். கம்பனுக்கு எவ்வளோ எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா கம்பன் அப்படிங்கிறதுல 4 எழுத்து வரும். பாரதியாரில் 5 எழுத்து வரும். இப்போ யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட ஒரு படி மேலே இருக்க பாரதியார் தான் பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படிங்கிறது பாரதியார் பாடியிருப்பார். அடுத்து 31வது வினா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இப்பாடல் வரிகள் மூதுரையில் இடம்பெற்றிருக்கும். மூதுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார். மற்ற இங்கே கொடுத்துருக்க கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி இந்த 3 நூல்களுமே வந்து ஔவையாரால் தான் எழுதப்பட்டிருக்கும். மூதுரையில் மொத்தமாக 31 பாடல்கள் இருக்கும். மூதுரை அப்படிங்கிறதுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் பொருள். மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை. இதில் 31 பாடல்கள் அமைந்துள்ளது. 32வது வினா, மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் மதியாதார் வாசல் மிதியாதே மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். உபசரிக்காதவங்களோட மனையில் உண்காம் இருக்கிறதா கோடி புண்ணியம். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கோடான கோடி கொடுத்தாலுமே சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறதா கோடி பெறும். இதற்கான விடை செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 33வது வினா, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் ஒவ்வொரு ஆண்டுமே தேசிய நூலக நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து 34வது வினா, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. இதுவே ஆப்போசிட்டாக கேட்பாங்க. ராமலிங்க அடிகள் சென்னை யார் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான். மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளாரால் தான் எழுதப்பட்டிருக்கும். இரட்டை மணி மாலை மும்மணி கோவை அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக வரும். ஸோ இதில் தெய்வமணி மாலை அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 35வது வினா, ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞான பச்சிலை என்று சிங்கவல்லியை வள்ளலார் குறிப்பிடுகிறார். இதுவே வந்து ஞான பச்சிலையை சிங்கவல்லி என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வள்ளலார். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து இப்படியும் கேட்பாங்க. அடுத்து 36வது வினா, முன்னீர் வழக்கம் பற்றி குறிப்பிடுவது தொல்காப்பியம்.
அடுத்து 37வது வினா, பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி குறிப்பிடும் நூல். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அடுத்து 38வது வினா, ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என்று மருவியது. அடுத்து 39வது வினா, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராசரால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த மதிய உணவு திட்டத்தை தான் வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தியிருப்பார். அடுத்து 40வது வினா, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். இதுவே வந்து தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் ஜி.யு. போப். இவர் தான் வந்து ஆங்கிலத்தில் நிறைய தமிழ் நூல்களை வந்து மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஜி.யு. போப் தான். அடுத்து 41வது வினா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம். துரை மாணிக்கம் அப்படிங்கிறதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். அடுத்து 42வது வினா, சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சதுரகராதி என்னும் நூல் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டிருக்கும். இந்த சதுரகராதி அப்படி தான் இந்த சதுரகராதி நூல் தான் தமிழின் முதல் அகராதி நூல். தமிழின் முதல் அகராதி நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சதுரகராதி நூல். இதை எழுதியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலையும் எழுதியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நூல்களை எழுதியிருப்பார். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொன்னூல் விளக்கம் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்து 43வது வினா, கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். அடுத்து 44வது வினா, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை தான் வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அடுத்து 45வது வினா, தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம் என்பது வள்ளிக்கண்ணனால் இயற்றப்பட்டிருக்கும் பிடி சாம்பல் நூலை எழுதியவர் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். இதற்கான விடை 2, 1, 4, 3 லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, சரியான இணையை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி என்று அழைக்கப்படுகிறார். உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் என்பது தவறு. உவமை கவிஞர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுரதா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுவார். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் தான் பெருஞ்சித்திரனார். உவமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். தாராபாரதி அப்படிங்கிறதுனால தவறு. தாராபாரதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா கவிஞாயிறு. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தான் தாராபாரதி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்தது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். கவிஞாயிறுனா தாராபாரதி, மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்து 47வது வினா, முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இந்த நூல்கள் எல்லாமே வந்து முடியரசனால் இயற்றப்பட்டிருக்கும். இதில் நீலமேகம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரைராசு. துரைராசு அப்படிங்கிறதா முடியரசனின் இயற்பெயர். முடியரசன் எழுதின இன்னொரு நூல் பார்த்தோம் அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறது வந்து முடியரசனோட வந்து கொடுத்துருப்பாங்க. முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முடியரசன். அடுத்து 48வது வினா, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாரதிதாசன். பேதை, பெண் பேதை அப்படின்னு சொல்லி வந்தாலே பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 49வது வினா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலத்திற்கு ஒப்பாக கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் தான் இதை சொல்லியிருப்பார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனோட குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். அடுத்து 50வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. ஸோ வந்து
சொல் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது என்னன்னு பார்த்தோன்னா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதான் சரியான தொடர். ஓகே, இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீதி இருக்க 50 வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.